வணக்கம். ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து குரு. WHO இருந்து ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு டிசீஸ்க்கான அவேர்னஸ் மாதமா அலாட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் PCOSக்கான அவேர்னஸ் மாதமா அலாட் பண்ணிருக்காங்க. PCOS பத்தி நம்ம டாக்டர் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர் ஆர்த்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப இந்த காலத்துல இருக்க பெண்களுக்கு எல்லாருமே PCOS ப்ராப்ளம் இருக்கு, PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க மேம். கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் PCOD அப்படின்னா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது ஸ்கேன்ல அல்ட்ராசவுண்ட்ல நீர்க்கட்டிகள் அதிகமா இருக்கும். வேற கருமுட்டைப்பை முட்டைப்பைன்னு சொல்லுவாங்க, அதை சுத்தி நீர்க்கட்டிகள் அதிகமா இருக்கிறது தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிசீஸ் மாதிரி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிசிஸ்டிக் PCOS அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். அதாவது இந்த டிசீஸ் அந்த ஸ்கேன்ல கருமுட்டை பையில நீர்க்கட்டிகள் ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் அதோட சேர்ந்து அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஆண்மைக்கான ஹார்மோன்ஸ் லைக் அந்த ஆண்ட்ரோஜன்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து மேல் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அந்த லெவல் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சோ இதுதான் PCOSக்கான டிஃபரன்ஸ், PCODக்கான டிஃபரன்ஸ் இதுதான். சோ PCODங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அந்த ஸ்கேன்ல நம்ம பாக்குறதுல கருமுட்டை பையில நீர் கட்டிகள் ஜாஸ்தியா தெரியும். சோ அந்த PCOSங்கிறது தான் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம அந்த ஹார்மோன் தொந்தரவுகள், அந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து வர்றதுதான் PCOS. மேம், இப்போ ஒருத்தவங்களுக்கு PCOS இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட அறிகுறிகள் சொல்லுங்க மேம். PCOS அறிகுறிகள் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட் காமனா எல்லாருமே போயிட்டு நமக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தாலே ஃபர்ஸ்ட் போய் கூகுள்ல சர்ச் பண்ணுவோம் இல்லையா? கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிட்டாலே நமக்கு கண்டிப்பா அதுல சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கும். சோ அதனால கண்டிப்பா நமக்கு PCOD இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வெயிட் கெயின் எக்ஸஸா இருக்கும். அதே மாதிரி முகப்பருக்கள் வரும். எக்ஸஸா இந்த மேல் ஹார்மோன்ஸோட ஆக்ஷன் எக்ஸஸா இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத அன்வான்ட் இடத்துல ஹேர் growth, அதாவது ஃபேஷியல் ஹேர், செஸ்ட்ல ஹேர், அந்த மாதிரி ஹேர் growth இருக்கும். சோ இதெல்லாம் தான் PCOSக்கான சிம்டம்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்டிலிட்டி வரும், குழந்தையின்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்னு நெக்கு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடி கருப்பா அகாந்தோசிஸ்னு சொல்லுவோம் நம்ம இதுல. இது எல்லாமே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் PCOS. மேம், PCOS எதனால வருது மேம்? ஓகே, இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் மாற்றங்கள், ஸோ அதனால வர ஒரு சிம்டம்ஸ் தான் இது. அது தவிர இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது நம்ம உடம்புல அந்த இன்சுலின் அளவு இருக்கிற அது வந்து நம்ம உடம்பு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்கிடும், அதாவது அதோட செயல்பாடுகள் கரெக்டா இல்லாம இருக்கும். பிளஸ் இன்னொன்னு ஸ்ட்ரெஸ்ல கூட வரலாம். இன்னொரு முக்கியமான ஒரு 1/3 ஆஃப் பீப்புளுக்கு ஜெனட்டிக், அதாவது காலங்காலமா வர்றது, ஜெனட்டிக்காவும் வர்றது, அதுவும் இருக்கலாம், அதுவும் ரீசனா இருக்கலாம். ஓகே மேம், இந்த PCOS எந்த வயதினரை அதிகமா பாதிக்குது மேம்? இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் பாதிக்கும். அதாவது பருவநிலை, அடலசன்ட் ஏஜ் குரூப், டீனேஜர்ஸ்க்கு வரும். ஈவன் கல்யாணம் ஆகி குழந்தை 35 வயசு இருக்கிற பெண்களுக்கும் வரும். இந்த ஏஜ் குரூப்ல தான் வரணும், இப்படி இருக்கிறது தான் அப்படிங்கிறது கிடையாது. யாரை வேணாலும் அதை அஃபெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் இது. இது வந்து ஒரு ஓபில ஒரு 35 ஓபி பாக்குறோம் அப்படின்னா அதுல 4ல இருந்து 5 பேருக்கு காமனா இருக்கும். அவ்வளவு காமனான ஒரு விஷயம் தான் இந்த PCOSல இருக்கிறது. மேம், மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் PCOS வருமா மேம்? ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கும் மற்ற சிம்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த முகப்பருக்கள் அதிகமா இருக்கிறது, அதெல்லாமே ஒரு சிம்டம் ஆஃப் PCOS தான். ஸோ எல்லாருக்குமே இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் தான், மாதவிடாய் கோளாறு இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி மாதவிடாய் கோளாறு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் தள்ளி போறது மட்டும் கிடையாது. இந்த குவான்டிட்டியில அந்த ஃப்ளூவோட குவான்டிட்டி கம்மியா இருக்கிறது, டிலேட் பீரியட்ஸ், இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ஒரு சிம்டம் தான். மேம், இந்த PCOSக்கு என்னென்ன மருத்துவ ரீதியான பரிசோதனைகள் இருக்கு மேம்? ஓகே, இது வந்து அல்ட்ராசவுண்ட்ல ஸ்கேன், அதாவது அல்ட்ராசவுண்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும், நீர்க்கட்டிகள் இருக்கும் அல்ட்ராசவுண்ட்ல. அதை தவிர தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி அந்த குழந்தையின்மை தன்மை வர்றவங்களுக்கு AMH டெஸ்ட், அதாவது இந்த கருமுட்டையோட அளவுகள், அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, அந்த டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு ஹோமா IRன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். மேம், PCOS இருந்தாலே குழந்தையின்மை ஏற்படுமா? இதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணுமா மேம்?
எல்லாருக்குமே கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் வராது. ஒரு சில பேருக்கு தான் அது வரும். ஒரு சில பேர் நேச்சுரலாவே அவங்களோட இதுல கன்சீவ் ஆயிருவாங்க. ஸோ அந்த ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கன்சீவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஜஸ்ட் ஒரு புஷ் தான், அவ்வளவுதான். அந்த புஷ்ஷோட சேர்ந்து நம்ம கட்டாயம் வாழ்க்கை முறை மாற்றமும் கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி எல்லாருக்குமே கட்டாயம் 100% வந்து இருக்கிற பிசிஓஎஸ் இருந்தாலே கன்சீவ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில பேர் நேச்சுரலாவே அவங்க சைக்கிளே கூட கன்சீவ் ஆயிருக்காங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு புஷ் நம்ம கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒண்ணு கொடுத்து நம்ம கன்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கு மாத்திரை கொடுத்து ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கருமுட்டை எப்ப வெடிக்குது அப்படிங்கறத பார்த்து நம்ம அதுக்கு வெடிக்கிறதுக்கான மருந்து கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வைப்போம். அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. மேம், இப்போ ட்ரீட்மெண்ட்ல வாழ்க்கை முறை மாற்றம்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தா நம்ம பிசிஓஎஸோட எஃபெக்ட், அதோட டிசீஸோட சிவியாரிட்டியை நம்ம குறைக்க முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது உடல் எடை பராமரிப்பது. அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், கண்டிப்பா வாக்கிங் தான் போகணும், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங், சைக்கிளிங், என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஜும்பா கிளாஸஸ், இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி எதுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 10% வெயிட் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு 85% அந்த டிசீஸோட சிவியாரிட்டியை நம்ம குறைச்சு காமிக்க முடியும். இன்னொரு விஷயம், உடல் எடை பராமரிப்பது, நல்ல தூக்கம் வந்து ஒரு 6 to 8 hours uninterrupted sleep பிளஸ் டயட். நம்ம ரெகுலரா ஹெல்த்தியா டயட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலே, இந்த 3 வாழ்க்கை முறை மாற்றத்தையும் நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தாலே இந்த பிசிஓஎஸோட டிசீஸோட சிவியாரிட்டியை நம்ம கண்டிப்பா குறைக்க முடியும். அதனால ஏற்படுற எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா குறைக்க முடியும். மேம், எந்த வகையான டயட்டை இதுக்காக ஃபாலோ பண்ணலாம்? சில பேர் டயட்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இருப்பாங்க, அதெல்லாம் சரியா மேம்? ஓகே, டயட் பொறுத்த வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. நான் சாப்பிடாமே இருக்கேன் எனக்கு வெயிட் குறைஞ்சிருமான்னு கேட்டா இல்ல. டயட்ங்கிறது ஒரு 3 விஷயம் தான். ஈட்டிங் ரைட் டைம் அட் ரைட் குவான்டிட்டி, ரைட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட். சோ அந்த அளவு முறையும் கரெக்டா இருக்கணும், நம்ம சாப்பிடுற குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் கரெக்டா இருக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரைட் டைமுக்கு, காலையில சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிடுறது, மதிய சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுறது, இந்த மாதிரி இல்லாம கரெக்டா 8 o'clock காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் 12 to 1, மத்தியானம் லஞ்ச், அதே மாதிரி ராத்திரி டின்னர் ஏர்லியா, ஈவன் 6:30 சொல்லுவாங்க, நம்மளால அவ்வளவு முடியாது. அட்லீஸ்ட் பை 7 to 8 நம்ம வந்து டின்னர் முடிச்சிடணும். இதுக்கு நடுவில் ஹெல்த்தியான ஸ்நாக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டயட் வந்து பிளேட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிளேட்ல ஒரு ஹாஃப் பிளேட் வந்து ஃப்ரூட்ஸ் ஆகும், மீதி கால் போர்ஷன் வந்து நம்ம ஏதாவது கிரெயின்ஸ் ஏதாச்சும் நம்ம என்ன இட்லி எது எடுக்கிறோமோ அது, மீதி இன்னொரு ஹாஃப் போர்ஷன் லைக் ஏதாவது ப்ரோட்டீனோட எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். லஞ்ச் பிளேட்ல ஹாஃப் ஆஃப் த பிளேட் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்துடணும், மீதி கால் பிளேட் நம்மளோட ப்ரோட்டீன் கண்டென்ட், இன்னொரு கால் பிளேட் தான் நம்மளோட கார்ப்ஸ், அதாவது நம்மளோட ரைஸ். ப்ராபப்ளி ப்ரிஃபரபிளி ப்ரௌன் ரைஸ் எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட் லைஃப் ஸ்டைல் எவ்வளவு தூரம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், நம்ம அதை எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறையும், டிசீஸோட சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு குறையும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த பானிபூரி, அந்த பஜ்ஜி, போண்டா, வடை, பாப் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஏதாவது சூப்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல ரோஸ்டட் மக்கானா, இல்ல நட்ஸ், இல்ல ப்ரோட்டீன் சுண்டல் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி டயட்லி சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் ஆன சிம்டம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ். மேம், ஒரே ஒரு சைக்கிள் இர்ரெகுலரா இருந்தாலே எல்லாரும் பிசிஓஎஸ் நினைச்சுக்கிறாங்க, அது சரியா மேம்? ஒரு சைக்கிள் இரெகுலரா இருக்கிறதுனால பிசிஓஎஸ்ல திங்க் பண்ண வேணாம். ஒரு 3 to 4 சைக்கிள் நம்மளுக்கு இதே மாதிரி தொடர்ச்சியா இரெகுலரா வருது அப்படின்னா நம்ம கட்டாயம் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஒரு சைக்கிள் மேபி ஏன்னா அது அடலசன்ட் குரூப்லயும் வரும். நம்ம இப்ப காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சேஞ்சஸாவும் இருக்கலாம். வேற காரணங்கள் லைக் தைராய்டு, இல்லைன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம். ஸோ இதெல்லாமும் ரீசன்ஸா இருக்கலாம். ஸோ அதனால ஒரு சைக்கிள் மிஸ்டு பீரியட்ஸ்னாலே நம்ம பேனிக் ஆயிட்டு நம்ம பிசிஓஎஸ் இருக்கு அப்படிங்கிறது நினைக்கலாம். ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ் நம்ம கண்டினியூஸா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிசிஓஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1 in 10 women இந்தியால வந்து பிசிஓஎஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு ஓபிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 to 6 பேஷண்ட்ஸ் வந்து நான் டெய்லி டீல் பண்றோம் ஓபில. அதுல அரௌண்ட் 25 to 30% வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறது தான் ரீசனாவே வருவாங்க, அதாவது குழந்தையின்மை அப்படிங்கறத ரீசனாவே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கருமுட்டை வளர்ச்சிக்கு மாத்திரை கொடுத்து ஸோ அதுல அரௌண்ட் 80 to 85% பீப்புள் வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 to 15% பீப்புளுக்கு தான் நம்ம சர்ஜிக்கல் கரெக்ஷன் தேவைப்படும். அதாவது அந்த லாப்ரோஸ்கோபி மூலமா அந்த நீர் கட்டிகளை உடைச்சு விடுறது, லாப்ரோஸ்கோபிக் ஓவேரியன் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 to 15% பீப்புளுக்கு தான் நமக்கு அது தேவைப்படும். அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நம்ம கிட்ட. மேம், பிசிஓஎஸ்னால ஏற்படுற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் சொல்லுங்க மேம். ஓகே,
தண்ணி நிறைய குடிக்கிறது, இன்னொன்னு ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ், ரீஃபைன் சுகர், இது எல்லாமே ஆயிலி ஃபுட்ஸ், அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இன்னொன்னு ஹெல்த்தியான மீல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும், ஹை ப்ரோட்டீன் டயட். மினிமம் 7 to 8 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 minutes ஆச்சும் ஒர்க் அவுட், ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம என்கேஜ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ். இந்த வீடியோல பிசிஓஎஸ் பத்தி டாக்டர் கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிசிஓஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷனுக்கு சமயபுரம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது சமயபுரம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து குரு அண்ட் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர் ஆர்த்தி. நன்றி, வணக்கம்.